உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4ஆம் வாரம் வியாழன் 3/4/2025. இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் இயல் 32 இறைவாக்கியங்கள் 7 முதல் 14 முடிய. இந்த பகுதி இஸ்ராயலின் பாவம் என்பதை குறித்தும் மோசேயின் வேண்டுதல் குறித்தும் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. மோசே சீனாய் மலையில் இறைவனோடு உறவாடி கொண்டிருந்த பொழுது கீழே மலை அடிவாரத்தில் இஸ்ராயலர் எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் 32:1 என்று ஆரோனை கட்டாயப்படுத்தி கன்றுக்குட்டி ஒன்றை செய்து அதை வழிபடுகின்றனர். இதை கண்ட இறைவனின் கோபத்தையும் மோசேயின் வேண்டுதலால் அவர் அம்மக்களுடைய பாவத்தை மன்னித்ததையும் இன்றைய வாசகம் எடுத்து கூறுகிறது. இஸ்ராயலின் பாவம், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ராயலோடு இறைவனும் உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. விடுதலை பயணம் 23 என்பது உடன்படிக்கை ஒழுங்குகளில் ஒன்றும் முதன்மையானதும் கூட. எனினும் இஸ்ராயலர் இந்த அடிப்படை ஒழுங்கை மீறுகின்றனர். நான் அவர்களின் தலைவராயிருந்தும் நம் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். எரேமியா 31:31-32 என்று ஆண்டவரே முறையிடுகின்றார். விடுதலை தேவனை ஒதுக்கிவிட்டு வீணான வெட்டு சிலைகளுக்கு தூபமிட்டனர் இஸ்ராயலர். விடுதலை பயணம் 32:7-8. இஸ்ராயலின் கோபம் பொங்கி எழுகிறது. 32:10. இஸ்ராயலரை விட நாம் மேலானவர்கள் அல்ல. வாழ்வளித்த இயேசுவை வழிபடுகிறோம். எனினும் அந்த இயேசுவோடு பிற தெய்வங்களுக்கும் நம் இதயங்களில் பீடம் கட்டி தூபமிட்டு கொண்டிருக்கின்றோம். பொருட்கள், பணத்தின் மீது அளவு கடந்த ஆசையும் மதிப்பும், குறிப்பிட்ட நபர்கள் மீதும் பொருட்கள் மீதும் தவறாக அன்பும் மற்றும் சுயப்பற்று, ஆணவம் முதலியனவும் நம்மை ஆட்கொள்ளும் போது உண்மையிலேயே நாமும் இஸ்ராயலர் போன்றுத்தான் வணங்கா கழுத்தினராய் பிற தெய்வ அடிமைகளாக வாழ்கின்றோம். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. மத்தேயு 6:24 என்பதை உணர்கிறோமா? மோசேயின் வேண்டுதல். மோசேயை விடுதலை தலைவராகவே கண்டுள்ள நாம் அவரை பரிந்து பேசும் இடையாளராக காண தவறிவிடுகின்றோம். எனினும் மக்களுக்காக பரிந்து பேசும் மோசேயை விவிலியம் பல இடங்களில் குறிப்பிடுவதை நாம் மறக்க முடியாது. இம்முறையிலே நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசும் இயேசுவுக்கும் ஆவியாருக்கும் மோசே முன்னோடியாய் இருக்கிறார். மோசேயின் பரிந்து பேசுதல் இறைவனுடைய கோபத்தை அடக்கி அவர் இஸ்ராயலின் பாவங்களை மன்னிக்க வைக்கிறது. 32:14. இப்பகுதியிலேயே மோசே மன்றாடியதாக 3 முறை 32:11, 12:13 வருதல் அவருடைய பரிந்து பேசுதலின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. ஜபத்தின் வல்லமையையும் பிறருக்காக பரிந்து பேசுதலின் இன்றியமையாமையையும் இன்றைய வாசகம் நம் கண்முன் வைக்கிறது. நமக்காக ஜெபித்தலை விட பிறருக்காக ஜெபிக்கும் போது நம் ஜெபங்கள் எளிதில் இறைவனால் கேட்கப்படுகின்றன என்பதை உணர்கிறோமா? பிறர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் நம் பிள்ளை தானே வளரும் என்பது பரிந்துரை ஜெபத்திற்கு எவ்வளவு பொருந்தி அமைகிறது. நமது தேவைகள், நமது ஆசைகள் ஆகிய குறுகிய வட்டத்தை விட்டு நம்மை மறந்த நிலையிலே அவர்களின் தேவைகளுக்காக இறைவனை மன்றாடுவோமா? உலகிலே அநீதி குறைந்து
அன்பு, நீதி, சமாதானம் வளரவும், பசி பட்டினியால் வருந்துவோர் இறைவனின் பரிபாலிப்பை பெறவும், பாவிகள் மனம் திரும்பவும், நோய் நொடியால் துயருவோர் நற்சுகம் பெறவும் மன்றாடும். மோசே வேண்டினார், வெற்றி பெற்றார். நாமும் வேண்டுவோம், வெற்றி பெறுவோம். இரண்டாம் வாசகம், நற்செய்தி திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 5 இறை வாக்கியங்கள் 31 முதல் 47 முடிய. இந்த பகுதி செயல் வழி சாட்சியம் என்ற கருத்தையும், மறைநூல் சாட்சியம் என்ற கருத்தையும், தந்தை சாட்சியம் என்ற கருத்தையும் நம் முன் படரவிட்டு எடுத்து கூறி நம்மை நிறைவான வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல முன் வருகிறது. பரிசேயருக்கு இயேசுவின் பதில் தொடர்கிறது. தாம் கடவுளுடைய மகன், கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதற்கு இயேசு பற்பல சாட்சியங்களை எடுத்து வைக்கிறார். இவ்சாட்சியங்கள் நம்மில் இயேசுவின் பால் விசுவாச படிப்பையும் உறுதியையும் வளர்க்க வேண்டும். ஒன்று, செயல் வழி சாட்சியம். இயேசு தாம் கடவுளின் மகன் என்பதை தம் செயல் வழி காட்டுகின்றார். நான் செய்து வரும் செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கு சான்று 5:36. இயேசு தாம் செய்த செயல்களை அவரே கூறியுள்ளார். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் குணம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தவர் உயிர்க்கின்றனர், எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. லூக்கா 7:22. கடவுளுக்கே உரிய இரக்க செயல்களை தாமும் செய்ததன் மூலம் இயேசு தாம் இறைவனிடமிருந்து வந்தவர், இறைவனின் மகன் என்று கூறாதே கூறுகின்றார். நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவர்கள் என்பதை காட்டுவதற்கும் அன்பு செயல்கள் அன்றி வேறு சான்றுகள் இருக்க முடியாது. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே கட்டளை. 15:17 என்ற இயேசு தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. 15:13 என்று கூறுவதன் மூலம் நம் உடைமைகளை மட்டுமன்று நம் உயிரையும் பிறருக்காக அளிக்கக்கூடிய அன்புக்கு நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பெற்றுள்ளோம், அன்பு செய்வோமா? மறைநூல் சாட்சியம். விவிலியம் இறைவாக்கு. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. 2 தீமோத்தேயு 3:16. கடவுளால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட இந்த விவிலியம் அக்கடவுளை பற்றிய சாட்சியம் கூறுகிறது. எனவேதான் இயேசு மறைநூல் வழியாக ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது 5:39 என்பார். எம்மாவு சீடர்களுக்கு தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் விளக்கினார். லூக்கா 24:27 என்பதும் இதையே சுட்டுகிறது. எனவே நமது விவிலிய வாசகம் நம்மை மேலும் மேலும் இயேசுவை பற்றி அறியவும் அன்பு செய்யவும் உதவ வேண்டும். இயேசுவிடம் நம்மை இட்டு செல்லாவிடில் அவ்விவிலிய வாசகத்தால் யாதொரு பயனும் இல்லை. வெறும் அறிவு பசியை தீர்ப்பதற்கன்று விவிலியம் அன்பு கனலை நம்மில் பற்றி எரிய வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து விவிலியத்தை பக்தியோடும் செயல் வேட்கையோடும் வாசிக்க கற்றுக்கொள்வோம். நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் இயேசுவிடமே உள்ளன. யோவான் 6:68. அவரே நம்மோடு உறவாடி மறைநூலை தெளிவுபடுத்தும் போது தான் நம் உள்ளங்கள் உருகக்கூடும். லூக்கா 24:32. இயேசுவிடமே மறைநூலுக்கு விளக்கம் தர வேண்டும். தந்தை சாட்சியம். இயேசு தம் மகனென
அவர் பணி துவக்கத்திலேயே தந்தை சாட்சியம் பகர்கிறார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். மத்தேயு 3:17. இவரே என் மைந்தன், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். லூக்கா 9:35 என்பது தந்தை தம் மகனாருக்கு தந்த சாட்சியமே. மேலும் இயேசு செய்து வந்த அன்பு செயல்கள், அவர் காட்டிய இரக்கம், பரிவு, மன்னிப்பு எல்லாம் இறை தந்தையையே, அவருடைய செயல்களையே மனிதருக்கு காட்டி நின்றன. நாமும் இயேசுவுக்கும் தந்தைக்கும் சாட்சியங்களாக ஏற்படுத்தப்பட்டுள்ளோம். தந்தையுடையவும் இயேசுவுடையவும் அருளும் அன்பும் எப்போதும் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகின்றனவோ அப்போது தான் நாம் உண்மை சாட்சிய ஆவோம். அன்பும் அருளும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக தம் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பாராக, வரமழை பொழிவாராக. ஆமேன்.